guys, இது அவங்க MRK லைஃப் ஸ்டைல். வெல்கம் டு MRK லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம்னு நினைக்கிறோம். ஓகே, சாரி கொஞ்ச நாள் போட முடியல. அகெயின் சித்ரா ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம்னு நினைக்கிறோம். நாங்களும் நம்புகிறோம், நீங்களும் நம்புங்க, வேறு வழி இல்லை. ஓகே, சித்ரா ஒன்றே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலேயே கருப்பனுக்கு கோயில் திருவிழா போய் பார்க்க போனோம். என்ன வச்சு செஞ்சுட்டான் இன்னைக்கு. ஆனால் ஃபுல்லாக தான் போய் பார்க்க முடியல. நின்று பார்த்துருந்தா இங்கேயே நிம்மதியாக பார்த்துட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் பண்ணாரி போகிறோன்னு கிளம்பி. நாங்கள் குறை சொல்லலை, இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. டயர்டுக்கு மேலே வச்சு செஞ்சுட்டாங்க, அதுதான் நஷ்டம். குடும்பமாகவே வச்சு செஞ்சுட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பார்த்துட்டு போயிருந்தேன், இங்கேயே நிம்மதியாக பார்த்துட்டு இங்கேயே இப்படியே இருந்திருக்கலாம். பண்ணாரி இன்னொரு நாள் கூட போய் எங்கள் அம்மா கூட சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக்கில் போகலான்னு. நான் தான் கேட்காம போயாச்சு. சரி, நம்ம புலம்பல் அப்புறம் பார்க்கலாம். கருப்பனை அழைச்சி வராங்க, அதை பாருங்க. சாமிக்கு மட்டும் பம்பை. ஆமாம், அப்புறம் சாமியிலலாம் அழைச்சிட்டு மண்டி போட்டு பம்பை அழகிய வேளாண்டி மலை, அழகிய வேளாண்டி மலை சபை சொல்லுங்க. அழகிய வேளாண்டி மலை கொண்டாடி வருகின்றோம், கொண்டாடி வருகின்றோம். எங்களுடன் ஓடிவா, உனக்குத்தான் எத்தனை பேர், உனக்குத்தான் எத்தனை பேர். சங்கிலி கருப்பராயா, சங்கிலி கருப்பராயா, 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 வந்தன கருப்பராயா, வந்தன கருப்பராயா. நல்லா இருக்கா? இப்படி தாங்க முடிஞ்சுன்னு நினச்சி கிளம்பணும். ஆனால் இதுக்கப்புறம் தாண்டி மெயின் சம்பவமே இருக்குது. வாங்கடி வச்சு செய்வேன்னு கூப்பிட்டாங்க. சத்தி வரைக்கும் நல்லா தாங்க போனோம். சத்திக்கு அப்புறம் இருக்க கொடுமை பயங்கரம். இதெல்லாம் பாருங்க. மீனா வேற நின்றுக்கிட்டே வரா. எனக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியல, கால் வலின்னு உட்காந்துட்டேன். 2 மணி நேரம் இந்த கொடுமை 2 மணி நேரம் ஆனால் மீனா நின்றுட்டு தான் வந்தா. அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் வேற நடக்க விட்டுட்டாங்க. ஐஸை வாங்கி தின்னுட்டு ஐஸ் வறுத்துங்க நடந்தோம். ஆனால் நான் பால் ஐஸ் இருக்குன்னு போனேன், பார்த்தா இந்த ஐஸ் தான். ஆனால் எதிர்பார்க்கலைங்க மறுபூஜைன்னு நினச்சி. அப்புறம் பார்த்தா ஜவ்வு மிட்டாய். ஐயோ, நான் 4 ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டேன். நாங்கள்லாம் ஜவ்வு மிட்டாயின்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை பாம்பே மிட்டாயின்னு சொல்லுவாங்க நிறையா பேர். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் சின்ன வயசுலாம். சரி வாங்க சாமி பார்க்கலாம். எப்படியோ கூட்டத்தில் சாமி பார்க்க முடியாதுன்னு நினச்சோங்க. ஆனால் சாமியே வந்து காட்சி கொடுத்துருச்சு நாங்கள் போகும்போது. ஆனால் இந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வச்சு செய்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போவும் இப்படி தான் விடிய நின்று சாமியை பார்த்தோம். இன்றைக்கும் இப்படி தான். ஃபஸ்ட்டு டைம் ரீனா ஆனால் வராங்க இந்த கோயிலுக்கு. கார்த்தியை தான் கூட்டிகிட்டு போக முடியல, அவங்களுக்கு எக்ஸாம் இருந்தது, அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல. எனக்கு இது செகண்ட் டைம் தாங்க. ரீனாக்கு தான் இது ஃபஸ்ட் டைம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்போம். எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இது. ஆனால் பிடிக்கல அப்படி சொல்ல முடியாது, பிடிச்சிருக்கு. ஆனால் கூட்டம், எம்பிட்டு கூட்டம், சாமியவே பார்க்க முடியலைங்க. கருவறைக்கே போக முடியல. இங்கிட்டு பார்த்தா 10 லைனு, அந்த சைடு வாசலில் போய் நின்று பார்த்தா 10 லைனு. எங்கிட்டு போய் சாமியை பார்க்க? இந்த குண்டத்துக்கிட்டே பாருங்க எம்பிட்டு கூட்டம் இருக்குதுன்னு. குண்டம்னா தெரியாமல் இருக்குமோ? பூக்குழிங்க. பூக்குழி. அதுக்கிட்டே எம்பிட்டு கூட்டம் பாருங்க. அந்த பெரிய வேல் இருக்குல்ல, அதுதான் என்னது, அதை கம்பம் சொல்லுவாங்களே. கம்பம். அந்த பெரிய வேல் தான் கம்பம் மாமா அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நான் விட்டு அடிச்சிட்டேன்.
ஆனால் நாங்கள் போன டைமெல்லாம் வச்சு செய்துங்க. நானும் இப்படி தான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழான்னு தெரியாமல் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் விடிய விடிய நின்று இந்த சாமியை பார்த்தோம். இந்த வாட்டி போய் சாமியை கூட பார்க்கல, வெளியவே சுற்றிட்டு அந்த குண்டத்துலேருந்து அந்த சாம்பல் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் சாமி ஃபோட்டோ ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படிக்கா கிளம்பிட்டோம். அப்புறம் வெளியே ஒரு டீன்னு குடிச்சோங்க. அது கன்றாவி கருமாந்திரத்தின் உச்ச கட்டமா இருக்குது. என்னத்த பண்ண, சரி தலையெழுத்தே வாங்கிட்டோமேன்னு குடிச்சோம். ஆனா இந்த டீ குடிக்கிற இடத்துலயே ஒரு நல்ல கடியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க மான பார்த்தோம். ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல இல்ல ஜூல பாத்திருக்கேன், இருந்தாலும் இப்படி இது அது எப்படி நேச்சரா இடத்துல நாங்க பார்த்ததில்ல சமயம் இருந்துச்சு பாருங்க. அது வாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாங்க பண்ண டிஸ்டர்பன்ஸா என்னன்னு தெரியல. இல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க, அவங்க வாழைப்பூ தண்டு தூக்கி போட்டாங்க, அதை தூக்கிட்டு என்ன ஓட்டு ஓடுது பாருங்க. மிரண்டுருச்சு. இல்ல அவ போய் சொல்றா, நாங்க பண்ணதுனாலதான் மிரண்டு ஓடிடுச்சு அது. நம்ம இன்னைக்கு காலையில ஒரு ஆளை பார்த்தோம் இல்லைங்க, தலையெல்லாம் வச்சுட்டு வரதுக்கே வம்பு பண்ணிட்டு இருந்தாரு. அவரு தான் இப்ப நைட்டு ஊர்வலம் வராரு இந்த தேர்ல. இதுங்க தான் அடங்காம நம்மளை பார்க்காம போயிருச்சுங்க. நம்மளாவது இவளுகளை போய் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாரு மனுஷன். அவரை பார்க்காம போனதுனால தான் வரும்போது என்னென்ன சம்பவம் தெரியுமா, வண்டி வேற பஞ்சரா போச்சு. நாங்கள் வந்த வண்டி பொஸ்ஸுன்னு சவுண்டு போச்சு. இன்றைக்கி அங்கேயே இறக்கி விட போகிறாங்க. அப்புறம் பக்கத்தில் போனால் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து சேர்றதுக்கே மணி 10:30 ஆயிடுச்சு. வீட்டு பக்கம் வந்து அப்புறம் பார்த்தா கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு கூட முடிக்கலாம் வந்துட்டார். பார்த்தீங்களா, அந்த தேரில் தான் அந்த குதிரை எவ்வளோ பெருசாக தெரியுது. ஆள் பாருங்க தம்மா தூண்டு இருப்பார். ஆனால் செய்கிற சம்பவம்லாம் செம பலமாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலை. நாங்கள் தான் பார்க்க போகலன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டாங்க. நாங்கள் பேசிகிட்டே தாங்க இருந்தோம். பெசாட்டில் இவனையாவது 2 பார்த்துருந்துருக்கலாம். இதை விட்டுட்டு நம்ம வந்ததுக்கு இத்தனை பனிஷ்மெண்ட் ஒன்று கொஞ்சம் நஞ்சமாங்க. போகும்போது அவ்வளோ கஷ்டம், வரும்போது அதை விட கஷ்டம். அன்டைமு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வேறு வாழ்வாழ்வாளுன்னு கத்துறாங்க. ஏன்டி அப்பமே சொன்னமே பாசமலை ஏன்டி கேட்கல அப்படின்னு. சப்பா பார்த்துக்கோங்க, இவன் தான் இத்தனைக்கும் காரணம். இவன் தான் நான் நினைக்கிறேன். இதில் அந்த தம்மா தூண்டு ஆள் தெரிய மாட்டாருன்னு நினைக்கிறோம். நாங்கள் தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டில் பாருங்கள். இன்னொன்று, நான் இங்கேருந்து கிளம்பும் போதே ஒருத்திட்ட சொன்னேன், வீடியோ எங்கே எடுக்கலை, வீடியோ போடுறேனே வீடியோ எங்கே சொல்லிட்டு இருக்காங்க, இன்ட்ரோ வீடியோ எங்கே எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம அங்கே போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கேயா கூட்டத்தில் இங்கே போகும்போதே 2 மணி நேரம் நின்ன டயர்லையா ஒன்றுமே எடுக்கலை. அப்புறம் வந்து பார்த்தா சரி ரொம்ப நேரம் கழிச்சு வீடியோ போடுறோம், எதையாவது போடுவோம்ன்ட்டு எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலான்னு போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்களா ஆள் எப்படி தம்மா தூண்டு இருக்கிறாருன்னு. ஆள் பார்க்க தாங்க குள்ளையன். இவன் இல்லைங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான். அவனையும் நான் போக போக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அவன் இருக்கானே, அவன் அதுக்கு மேலே. இவன் பேர் வச்சவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல. அந்த இந்த பழமொழி என்ன, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இவ்வளோ பஞ்சாயத்தில் என்ன மறந்துடாதீங்க டிங்கிற மாதிரியே ஒருத்தன் இடையில காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் யாருன்னா இவன் தான். கோயிலில் இடையில காட்சி, நானும் இருக்கேன்னு சொல்கிற மாதிரியே காட்சிகள். நாங்கள் இங்கேயும் போகலான்னு நினச்சோங்க. இது ஆக்சுவலாக மேவானி ஐயப்பங்க. இங்கேயும் போகலான்னு நினச்சோம், இங்கே முடியலை. இவரும் ஈரோட்டுக்கிட்ட சத்தியமங்கலத்துக்கிட்ட தான் கோபி கிட்ட இருக்காரு. லேட் ஆயிருச்சு, அதனாலதான் கருப்பனை பார்த்துட்டு போகவே லேட் ஆயிருச்சுங்க. உருட்டாத நம்ம எந்திரிக்கதான் லேட்டு. அம்பிட்டு தாங்க இன்றையோட சம்பவங்கள் நிறைவடைந்து விட்டது. சிறப்பாக முடிஞ்சதுங்க. எல்லாரும் சிறப்பாக முடிஞ்ச அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. தமிழ் புத்தாண்டு சிறப்பாக போயிடுச்சு. சரி ஓகேங்க, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. லூசு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களே சொல்லாம முடிக்க போறியா லூசு மென்டல். சாரி கைஸ், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சாரி, வீடியோ மறுநாள் தான் வரும், எது தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் இடையில நிறைய நாய்ஸஸ் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்காக. பை பை, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.